மிதுன ராசி மிதுன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 4 கிரக சேர்க்கைகள். போதும்டா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி ராசியிலே குரு இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை என்னாலுமே இன்னைக்கு குரு ஏதாவது கொடுத்துட்ருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வாழலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்களை வேணால் அதிகபட்சமாக இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த சூழ்நிலையில் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைகள். 6ஆம் அதிபதி 8க்கு போறாரு, 5ஆம் அதிபதி 8க்கு போனாரு, 3ஆம் அதிபதி 8க்கு போறாரு. இந்த மாதிரி 4 கிரக சேர்க்கைகளுக்கு உண்டான பலன்கள் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, இன்னைக்கு மிதுன ராசியோடைய நிலைமை என்ன, இந்த ராசியோடைய குண நலன்கள் சுச்சுவேஷன் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமுமே ஒரு பிறந்த கால ஜாதகம் தான். நமக்கு பாசிட்டிவ் சைன் எல்லாம் எது, நெகட்டிவ் சைன் எல்லாம் எது, எதெல்லாம் நம்ம நோக்கி போகலாம், எந்த காலத்தில் எந்த பிரச்சனைகள் வரதுக்கு காத்துட்ருக்கு, முன்ன நம்ம என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம், இனி அடுத்து வரக்கூடிய சுபம் எப்படி இருக்க போகுது, அந்த சுகத்தினால வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த தொழில் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கா, நம்மளோட திருமண வாழ்க்கை பிராப்தம் எப்படி, இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம இப்போ சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சாரத்தோடைய கிரக சேர்க்கைகள் பலன்கள் மட்டுமே. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் 3வது வீடு, காலபுருஷனுக்கு 3வது வீடு. விதியை மதியால வெல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் தான். அப்போ இந்த புதன் ராசியில் பிறந்த நீங்கள் என்றைக்குமே சாதுரியமான பேச்சு, மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிதுனத்துக்கு பொறுத்தவரையும் ஏராளம். வாய் சாமர்த்தியத்தால் வெற்றி, ஒரு விஷயத்த ஹோப்பு கொடுத்து அதை பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற பிடிவாதம், அதோடைய ஹார்ட் ஒர்க்கிங், நிறைய எஃபர்ட்ஸ், இதெல்லாமே யார் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனில் இருக்கு, கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லா அப்பா அம்மா எல்லாருமே இன்றைக்கி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு ஆளே இல்லை. பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, பணம் தான் வாழ்க்கை. மிதுனத்துக்கு பிடிச்ச சனீஸ்வர பகவான் ஒடிஞ்சாலுமே இன்னைக்கு கேதுவும் சரி, அடுத்தது குருவும் சரி, இந்த மிதுனத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா போகவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சண்டைகள், இந்த யார் உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க அவங்க கூட தான் அதிகமாக சண்டை வரும். நீங்கள் மனைவி தேடி போகிறீங்களா, மனைவி இந்த நேரத்தில் நீங்கள் யாருங்க, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பல வருட திருமண வாழ்க்கை ஒரு நொடியில் காணாமல் போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த குரு இன்னைக்கு அப்படி பண்ணிட்டு இருக்காரு. குரு நல்லா தான் பண்ணுவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நடைபாதையில் வியாபாரம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும், பல கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும், இந்த நேரத்தில் ஒரு ஜர்க் அப்படிங்கிறது வராமையே இருக்கவே இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய குண நலன்கள் எல்லாமே பொறுத்தவரையும் மாறி போயிட்டே இருக்குது. குடும்பத்தில் உற்சாகமான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை. தனிப்பட்ட வளர்ச்சிகள், போட்ட முதலீடை எடுக்க போகாமல் ஒரு விஷயத்த நடந்துட்டு இருக்கீங்க. காலத்தை தான் கடத்திட்டு இருக்கீங்க. இனி வரும், அப்புறம் நல்லா வரும், இப்போ நல்ல காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக கம்பீரமாக நடக்கக்கூடிய காலம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பெரிய உங்ககிட்டயே உங்களுக்கு ஹோப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இன்றைக்கி உங்களே எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த வக்ர கிரகங்கள்லாம் ஏமாற்றும் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த நேரம் குரு வக்ரம் கிட்டத்தட்ட எண்டு வரையும் போயிட்டோம். நேற்று நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். நம்ம பார்க்கும்போது அவருக்கு பார்த்திங்கன்னா நல்ல தசா புத்திகள் இருக்குது. ஆனால் நம்ம சொன்ன பிரசன்னம் படி பார்த்திங்கன்னா கிளியராக நீங்கள் பக்கம் வரையும் போய் ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பண்ண முடிக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னோம். அவர் கரெக்டாக பாருங்கள், அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போகும்போது ஆப்போசிட் நபர் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு வர நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வக்ர கிரகத்து மேலே பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சந்திரன் இருந்து நம்ம பயங்கரமாக சொன்னோம், ஸ்ட்ராங்காக சொன்னோம், இது இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்னு. அந்த சந்திரன் மேலே அந்த வக்ர கிரகம் படும்போது ஸ்டாப் ஆகி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இது பண்ணலாமா வேண்டாமா, சாவியை கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் அவங்கக்கிட்ட, இது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வராட்டியும் பரவாயில்ல, அவ்வளோ ஒரு விரக்தி தன்மையாக எனக்கு இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி சொன்னனால கொஞ்சம் ஒரு 10 to 20% சரி இப்படி தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது. அந்தளவுக்கு இன்றைக்கி வக்ர கிரகங்கள் அவ்வளோ ஒரு பாடாப்படுத்துது. அந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி குரு வக்ரம் அப்படிங்கிறது அது எந்த தொழில் இருந்தாலும் எடுத்தாலும் சரி, நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிடுச்சு, உங்கள் பணம் மற்றவங்க கிட்ட போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நிறைய இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள்,
நிறைய தெளிவு அதிகமாக இந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், இது இந்த பொய் வாக்குறுதி கொடுத்து அதன் மூலியமாக திருப்திகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனத்தை பொறுத்தவரையும் இல்லவே இல்லை. இன்னைக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு வந்துட்டார். தலை மேலே உட்கார்ந்துருக்காரு குரு. அப்போ பல நாள் திருமண வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போகக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாமே அதிகமா இருக்கு. என்னால அப்படியே தல பேர்டன் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இன்னைக்கு கேரக்டர் வைஸும் நெறைய சேஞ்ச் ஆயிருக்கு. மிதுனத்த பொறுத்தவரையும் முன்ன இருந்த பிடிவாதம் எல்லாமே இன்னைக்கு இல்லவே இல்ல. சாமர்த்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏதோ ஒண்ணுனாலுமே அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இன்னைக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸ குடுக்குது. இவனால நம்ம முன்னுக்கு வந்துரணும். நம்ம ஏன் பண்ண முடியல? இவங்கனால பண்றாங்க. நம்ம ஏன் பண்ண முடியல? அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கண் திருஷ்டி பட்டுருச்சா? அதனால இந்த மாதிரி இருக்கா? இல்ல யாராவது ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் வச்சுட்டாங்க. இந்த மாரி நெறைய திங்கிங் ஓடிட்டே இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். மிதுனத்த பொறுத்தவரையும் குரு அங்க இருக்கிற வரையுமே பிரச்சனைகள் ஓயாது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். இந்த நேரத்துல பாருங்க நெறைய கிரகம் 8க்கு வருது. அப்ப இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கு, அதுல நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமாக இருக்கு. எந்த ஒரு இப்ப நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு பலனுமே பிறந்த கால ஜாதகத்துல ஒரு கிரகம் இல்லாத அந்த இடத்துல இல்லாத மகர ராசியில இல்லாத பட்சத்துல இந்த பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 20 to 30% மட்டுமே தான் பொருந்தி வரும். நம்ம இதை அப்படியே கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்துல இணைச்சு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் தவறு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு 100% பிரதிபலனை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. இந்த நேரத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? எதிரிகளோடைய தொல்லைகள் இனி இல்லை. மிதுனத்த பொறுத்தவரையும் எதிரி தொல்லை எங்கிருந்து எந்த பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு எதிரிகளுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சரி, கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சரி, என்னைய முடிக்கணும்னு நெறைய பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்க. அதோடைய தொந்தரவுகள் வேலை சார்ந்த இடத்துலயும், தொழில் சார்ந்த இடத்துலயும், தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலயும், குடும்ப வாழ்க்கையிலுமே பலருடைய தலையீடு. இன்னைக்கு எதிரிகள் அப்படிங்கிறது நெறைய இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு உருவாயிருக்கு. நீங்க திருமண வாழ்க்கையிலும் பாருங்க 3வது நபருடைய தலையீடு இருக்கும். அதே போல தொழில் அப்படிங்கும்போது போட்டியாளர்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. எதடா நமக்கு கிடைக்கும்? எந்த ஒரு பாயிண்ட் நம்மள பத்தி கிடைக்குதோ, அத வச்சு அவங்கள வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்குது. மிதுன ராசிய பொறுத்தவரையும் இன்னைக்கு அதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமுமே மாறப்போகுது. ஏமாற்றத்தை சரி செய்யக்கூடிய காலமா இருக்கும். இத்தனை நாளா எதார்த்தமா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், எதார்த்தமா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், பல பேர் வந்து அதை வந்து தவறாக புரிஞ்சுகிட்டு, தவறாக பேசி, தவறாவே எல்லாமே நடந்துருச்சு. இனி இதெல்லாம் மாறப்போகுது. மிதுனத்த பொறுத்தவரையும் தொழில் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கும்போது, இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல நெறைய நெகட்டிவ் யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மிதுனம் தான். மிதுனம் தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்த லெவலுக்கு போக முடியாம இருக்கிற இடத்திலே சிச்சுவேஷன். இன்னைக்கு பாருங்க அதுக்கேத்த மாரி குடும்பம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட் பண்ணல. குடும்ப ஸ்தானாதிபதியுமே வந்து ராசிநாதனா இருக்காரு. அப்புறம் மிதுனத்த பொறுத்தவரையும் குடும்ப ஸ்தானாதிபதி நல்லா இருந்தா மட்டும் தான் இந்த வீட்டையும் பார்க்க முடியும், தொழிலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட புலம்பாத ஆட்களே இல்ல. நான் 20 பேருக்கு சம்பளம் குடுத்துட்டு இருந்தேன், 30 பேர் சம்பளம் குடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு சின்ன பணத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 1000 ரூ. 2000 100 200க்கு இந்த சின்ன பணத்துக்கே எனக்கு போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லாத நாட்களே இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை ஸ்டார் அப்படிங்கும்போது, அந்த நட்சத்திரக்காரங்கலாம் வரும்போது தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா, இதை சொல்லாம முடிக்காத நாட்களே இல்ல. அந்த அளவுக்கு இனி ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, இன்னைக்கெல்லாம் கௌரவத்திற்காகவே சொத்த இழக்கணும். இணைச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஓடுறதுனாலயே நெறைய வாய்ப்புகள் வருது. பயன்படுத்த முடியல. ஈகோ பேஸ்டு டெசிஷன் எடுத்து நான் தடுமாறுனேன். எங்க போனாலும் காசுக்கு தான் மரியாதைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நெறைய பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளும் இருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா மாறப்போது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம். என் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி தான். இருந்தாலுமே எங்களுக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுமா? அடுத்த லெவலுக்கு போகுமா? இந்த திருமணத்த வச்சுக்கிட்டு எத்தன நாள் நாங்க உட்கார்ந்துருக்கோம். அதுல 2வது திருமணமும் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பண்ணிக்கிறதுக்கு. இது மாரி முதல் திருமணமும் சரி, ஏன் 2வது திருமணம்னு பேச போறோம்னா, இன்னைக்கு 9ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்ல இருக்கு. அப்ப எந்த முடிவு எடுக்கிறது? கிட்டத்தட்ட அந்த டைவர்ஸோடைய எல்லையில விளிம்புல நிக்கிறோம் நாங்க. இனி ஒண்ணு சேருவதற்குண்டான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். இந்த கோச்சாரம் நிச்சயமாக ஒண்ணு சேர்த்துறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. என்னதான் அந்த கோச்சாரம் ஒண்ணு சேர்த்துறதுக்கு காத்துட்டு இருந்தாலும், உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்குதா? அந்த சார்ந்த விஷயத்துல எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கா? எதுவுமே தசா புத்தி
அப்படின்னு சேரும்போது, பிறந்த கால ஜாதகத்தோடு சேரும்போது இந்த கோச்சாரம் தான் ஒரு லாங் டைம் பலிபலிக்கும். அப்ப இந்த பிரதிபலிக்காத பலன் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 50% கூட நிச்சயமாக தசாபுத்தியோட சேர்ந்த கோச்சாரம் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.